Hi children, welcome back to my channel. Today we are going to learn a new topic. Come, let's go. Before that, please share and subscribe and watch the video completely. Okay? Come, let's do the brain gym first and let us start the session. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்றது என்னென்னா இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரம் த எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் டேக்ஸ் பிளேஸ் ஸ்பான்டேனியஸ்லி தானாக வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதுலேருந்து வர எனர்ஜியை வச்சு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து எனர்ஜி தட் எனர்ஜி இஸ் நோன் அஸ் த எலக்ட்ரிசிட்டி. இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சுட்டு வந்து வி ஆர் கோயிங் டு பிரிங் அபவுட் த நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இது வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸு அண்ட் தென் சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின், ஃப்ளூரின் இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா பை த எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா வி கேன் ப்ரொடியூஸ். நம்ம யூஸ் பண்ணுற பேட்ரிஸு, இந்த ஃபியூவல் செல்ஸு எல்லாமே வந்து என்ன பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக தான் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல்ஸில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிவைசஸ் நம்முடைய டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதையும் வந்து வி கேன் மேக் யூஸ் தட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் அவர் டெய்லி லைஃப் ஆல்சோ. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி நடக்குது, தே ஆர் டேக்கிங் பிளேஸ் எலக்ட்ரோகெமிக்கலி அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கலாக நடக்கும்போது அதுலேருந்து வர அந்த எனர்ஜி வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது நமக்கு. அண்ட் தென் இட் இஸ் லெஸ் பொல்யூட்டிங். நமக்கு வந்து மாசுபடுதலை வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கொடுக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் கிரியேட்டிங் நியூ டெக்னாலஜிஸ் தட் ஆர் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் தென் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்சாரி சிக்னல்ஸ், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து வர அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம சென்சாரி செல்ஸ் மூலிமா பிரெயினுக்கு போகிறதும் அண்ட் தென் திரும்ப நமக்கு வந்து வ அந்த சென்சாரி ஆர்கன்ஸ்க்கே திருப்ப வந்து நம்ம கம்யூனிகேஷன் பிட்வீன் த செல்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஆரிஜின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரி வாஸ்ட் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. So chemical reactions can be used to produce electrical energy. Conversely, electrical energy can be used to carry out chemical reactions that do not produce spontaneously. ஸோ இது வரைக்கும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நம்மளை வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? வாட் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி? ஏ ஆப்ஷன் ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். பி ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் லைட் எனர்ஜி. சி study of chemical reactions involving electricity. D study of chemical reactions involving mechanical energy. ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் 11லேயே வந்து நம்ம கேல்வனிக் செல்லில் அந்த டேனியல் செல் ஃபங்க்ஷனிங்லாம் படிச்சிருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், கேஜெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம டெய்லி லைஃப்பில். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேனியல் செல் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன நடக்கும், இந்த டேனியல் செல்லில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் காப்பர் இந்த ரெண்டு வந்து மெட்டல்ஸ் தான் வந்து கோயிங் டு ரியாக்ட். அது ரியாக்ட் பண்ணி நமக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸில் வந்து நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டேனியல் செல் ரீகலெக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். So, in the galvanic cell converts the chemical energy liberated during the redox reaction to electrical energy, and then it will have the electrical potential of 1.1 V, that is voltage. அதோடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூனிட்டாக இருக்கும், தட் இஸ் 1 mole per dm cube. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேல்வனிக் ஆர் வால்டெக்ஸ் செல் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸ்டர்னல் தட் இஸ் ஆப்போசிட் பொட்டென்ஷியல் வந்து இஸ் அப்ளைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேல்வனிக் செல்லில் அது என்ன ஆகும்னா இட் வில் இன்க்ரீஸ் ஸ்லோலி.
ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், the reaction continues to take place till the opposing voltage reaches the value of 1.1 V. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகும்போது altogether and no current flows through the cell. ஸோ இது வந்து ரியாக்ஷன் பி, தட் இஸ் டயக்ராம் பி உங்களுக்கு சொல்லும். அண்ட் தென் எனி ஃபர்தர் இன்க்ரீஸ் in the external potential again starts the reaction, means that takes place in the opposite direction. So that is the C diagram. So இதில் என்ன நடக்கும், it is now functions as an electrolytic cell, a device for using electrical energy to carry non-spontaneous chemical reaction. So both types of cells are quite important. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் டேனியல் செல் when external voltage opposing the cell potential is applied. ஸோ அதுதான் இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஒரு galvanic cell அப்படின்றது இட்ஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ தட் கன்வெர்ட்ஸ் த கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் அ ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த டிவைஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிப்ஸ் எனர்ஜி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கிளாஸ் 11ல். அதில் தான் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு கன்வெர்ட் ஆகுது இந்த கெமிக்கல் எனர்ஜி. அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ZN அப்படின்றது ஜிங்க், Cu அப்படின்றது காப்பர். ஸோ நம்ம அந்த டேனியல் செல்லில் ZN அண்ட் ஜிங்க் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த ரெண்டுமே வந்து 2 ஹாஃப்ஸ் ரியாக்ஷன்ஸாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ Cu2+ அப்படின்றது 2 எலக்ட்ரான்ஸை வந்து ஜிங்க் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து Cu2+ அப்படின்றது Cuவாக மாறிடும். ஓகேங்களா? அண்ட் தென் ZN அப்படின்றது என்ன பண்ணோன்னா 2 எலக்ட்ரான்ஸை வந்து கொடுத்துரும். அதனால தான் வந்து ZnS அப்படின்றது வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்டு Zn2+ 2E-. ஓகேங்களா? ஸோ இப்போது காப்பர் வந்து இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் த எலக்ட்ரான். அதனால தான் வந்து இட் இஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேரஸ் த ஜிங்க் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு கிவ் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆக்சிடைஸ்டு. ஸோ இட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இட் அக்கர்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த டேனியல் செல். ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் வந்து காப்பர் எலக்ட்ரோட்லேயும், ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன் அப்படின்றது ஜிங்க் எலக்ட்ரோட்லேயும் நடக்கும். இந்த 2 போர்ஷன்ஸ் தான் வந்து ஹாஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரிடாக்ஸ் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காப்பர் எலக்ட்ரோட் வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல், ஜிங்க் எலக்ட்ரோட் வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிடாக்ஸ் கப்பிள் ஆர் ஹாஃப் செல்ஸ். இப்போ நம்ம இந்த கால்வனிக் செல்லை வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம்? இப்போ இது காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹாஃப் செல்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு ஹாஃப் செல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் எலக்ட்ரோட் வச்சுருக்கோம், டிப்டு இன் எலக்ட்ரோலைட். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து காப்பர், இன்னொன்று வந்து ஜிங்க். இந்த 2 ஹாஃப் செல்ஸும் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்? பை அ மெட்டாலிக் ஒயர். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்ட் மீட்டர் இருக்கும் அண்ட் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரோலைட்ஸுமே, அதாவது இந்த சொல்யூஷன்ஸ் தான் எலக்ட்ரோலைட்ஸ் ஆஃப் த 2 ஹாஃப் செல்ஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா த்ரூ அ சால்ட் பிரிட்ஜ். ஸோ நடுவில் ஒரு ஒயிட் கலர் பிரிட்ஜ் தெரியுதுங்களா? அதுதான் சால்ட் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து டிப்டு இன் த சேம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா தே டு நாட் ரிக்வயர் அ சால்ட் பிரிட்ஜ். ஸோ இதுதான் வந்து கால்வனிக் செல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை கால்வனிக் செல்லில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து we are going to select the strips, zinc, copper, all the electrolytic solution, voltmeter எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் சால்ட் பிரிட்ஜும் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெக்கானிசத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈச் எலக்ட்ரோட் அண்ட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ், அதாவது ஜாயினிங் ஃபேஸில் வந்து there will be the tendency of metal ions. the electrolytic solutionலேருந்து அந்த எலக்ட்ரோடுக்கு வந்து அயான்ஸ் வந்து போய் டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெபாசிட் ஆகும்போது அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அதே மாதிரி எலக்ட்ரோட்ஸ்லேருந்து வர அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்கு வரும் பார்த்தீங்களா? அப்படி வரும்போது அந்த மெட்டல் எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். ஸோ இதை மாதிரி ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தபோது ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும். தட் இஸ் போத் சைட்ஸும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து சேம் ஆகிடும். அதாவது ஈக்குலிபிரியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வரும்போது ஃபர்தராக வந்து மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்து வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது there will be a potential, standard electrode potential developed. ஓகேங்களா? அது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த வோல்ட் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வந்து என்னன்னு சொல்லலாம்?
ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயூபேக் கன்வென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை தான் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எது எது ஆனோட் எது கேத்தோட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு கேல்வனிக் செல்லில் வந்து த ஹாஃப் செல் எதில் ஆக்சிடேஷன் நடக்குதோ அது வந்து ஆனோடு. அது வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு த சொல்யூஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரியே அந்த ஹாஃப் செல் எதில் வந்து ரிடக்ஷன் நடக்குதோ அதில் வந்து கேத்தோடு. அதில் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கும்போது பிட்வீன் த 2 எலக்ட்ரோட்ஸ் as soon as the switch is on, so there will be electron flow. So the electron flow வந்து from negative electrode to the positive electrode, whereas the current flow பார்த்தீங்கன்னா opposite direction. இது நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி லெசனில் ஏற்கனவே படித்தது தான். சரிங்களா? இப்போ சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம்ல, வாட் இஸ் த யூஸ்? ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா the purpose is not to move the electrons from the electrolyte. அதுக்காக தான் இந்த சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒரு 2 எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் அ கேல்வனிக் செல். அது நம்ம எதில் மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸில் மெஷர் பண்ணலாம். இதுதான் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த செல் பொட்டன்ஷியல் இஸ் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் when no current is drawn through the cell. Okay, that is electromotive force. So a galvanic cell வந்து நம்ம we can represent by a vertical line between the metal as well as the electrolyte solution. எப்படின்னு பார்த்தீங்கன்னா by putting a double vertical line between the two electrolytes and then connected by a salt bridge. So இந்த double vertical line வந்து salt bridge and a single vertical line அப்படின்றது it is the metal and the electrolyte solution. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது the EMF of the cell வந்து பாசிட்டிவாக இருக்கும் and is given by the potential of the half cell on the right hand side minus the potential of the half cell on the left hand side. அதான் வந்து E cell is equal to E right minus E left. அந்த கேபிட்டல் E அப்படின்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் த ஈக்குவேஷன். இப்போ இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். உங்கள் ஆன்சர்ஸை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் யுவர் ஆன்சர்ஸ் let me give the correct answers for the question. Okay children, all the very best for your board exam. We'll see you in the next video. Thank you. I think all the concepts are very clear for you. So after this class, please don't close the book. Take your rough notebook and recollect all the concepts what I taught you in this video. Make a note of it so that then and then if you clarify your doubts by going through the concept again and again, it will be very helpful for you during the examination period. Okay, so that time no need of last minute rush and again go through the concepts from the beginning till the end. So make the concepts into chunks and learn it then and then, so it will be in your memory and you have to recollect it again and again whenever you watch the video or any other music or you're watching any movie in the film. Okay, just go through the concepts, recollect the concepts while you are doing the another work also. So when you are engaged in another work also, please recollect the concepts, then only it will be in your memory forever. Okay, hope we'll see in the next class. Thank you. Kindly stay with me and share and subscribe for more videos.